மகமேறு என்று சொல்லப்படக்கூடிய மகந்தேரிலே சுவாமி அம்பாளாகப்பட்டவள் யானை வாகனத்திலே எழுந்தருளக்கூடிய திருநிகழ்வு அந்தியூரில் நம்ம மறவர் சமுதாயத்தினுடைய தேர் திருவிழா நடந்துட்டு இருக்கு. வேலாயுதம் பிள்ளை அவருடைய சார்பாக வந்துட்டு நாங்கள் எல்லாரும் வந்து கலந்துருக்கிறோம். அந்தியூர் முத்தமிழ் மன்றம் மிகச்சிறப்பான ஒரு வழக்காடு மன்றத்தை, அதுவும் கண்ணதாசன் தலைப்பை ஒரு பொது மேடையிலே தர்மத்தின் பாதையில் இருக்கிறீர்களா என்று மட்டும் யோசிக்கும். எதிரிலே நிற்பது யாராக இருந்தாலும் மன்னன் நானே, மக்கள் நானே, மரம் செடி கொடியும் நானே, சொன்னவன் கண்ணன், கொள்பவன் கண்ணன், துணிந்து தர்மம் வாழ. அறவளர்த்து அன்னையே ஓட்டி ஆதின் பாதியாய் ஓட்டி. ஹாய் ஹலோ மை டியர் மக்களே, வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பத்ராளியம்மன் கோயிலில் கிட்டத்தட்ட இன்றைக்கி 5வது நாள். 4 நாள் வந்து மெரவணை முடிந்தது. 5வது நாள் வந்து பத்ராளியம்மன் வந்து யானை வாகனத்தில் மகமேறு தேரில் வந்து திருவீதி உலா வந்து வரப்போகிறாங்க. அந்த நிகழ்வு எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். மறக்காமல் நம்ம சேனலில் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பார்க்குறதுக்கே அற்புதமாக ஒரு காட்சி அளிக்குது. அதை வந்து நம்மளால் இப்போ பார்க்க முடியுது. இன்றைக்கி வந்து மதியம் கொஞ்சம் காற்றோட மழை பெய்தது. இப்போ ஓரளவுக்கு வழி விட்டுருச்சு. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அருள்மிகு பத்ராளியம்மன் திருக்கோயிலிலே வருகின்ற புதன்கிழமை குண்டம் விழாவும் வெள்ளிக்கிழமை தேர் திருவிழாவும் நடைபெற இருக்கின்றது. அதனை முன்னிட்டு இன்று பிரம்பு பூஜை என்று சொல்லப்படக்கூடிய தங்கள் இல்லங்களில் இருக்கக்கூடிய பிரம்பை சாமியினுடைய பாதங்களில் வைத்து பூஜை செய்து தங்களுடைய வீடுகளுக்கு சென்று விரதம் முடிக்கக்கூடிய நிகழ்வு முதலாவதாகவும், இரண்டாவது சுவாமி அம்பாள் யானை வாகனத்திலே மகமேறு என்று சொல்லப்படக்கூடிய மகந்தேரிலே சுவாமி அம்பாளாகப்பட்டவள் யானை வாகனத்திலே எழுந்தருளக்கூடிய திருநிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. மிகப்பெரிய தேர், வர்ணமயமான தேரிலே யானை வாகனத்திலே சாமி எழுந்தருளி அந்தியூரினுடைய முக்கிய வீதிகளின் வழியாக திருவீதியுலா வருகை புரிந்து திருக்கோயிலை வலம் வரக்கூடிய நிகழ்வு வான வேடிக்கைகள், மேளதாளங்கள், பஞ்சவாதியங்கள் முழங்கிட நடைபெற இருக்கின்றது. பக்தர்கள் வரிசையாக வருகை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மகமேறு தேர் திருவிழாவை காண்பதற்காகவும் பிரம்பு பூஜையை காண்பதற்காகவும் சாமி தரிசனம் பெறுவதற்காகவும் வருகை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். லைட்டாக தூரலும் தூர ஆரம்பிச்சிருச்சு. கனமழை வராமல் சீக்கிரமாக வந்து மெரவணை போயிட்டு வந்துருச்சுன்னா பரவாயில்லை அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். வீர மக்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அம்மனை தரிசிச்சுட்டு போகிறதுக்கு வந்துட்டுருக்குறாங்க. இன்னையிலேருந்து கிட்டத்தட்ட 2 நாள் வந்து கடுமையான விரதம் இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு சந்தி இருந்துட்டு வீட்டுக்கு போய் விரதத்தை வந்து இன்றைக்கி ஒரு நாள் முடிச்சிருவாங்க. நாளைக்கு நாளான்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கடுமையான விரதம் இருப்பாங்க. மழையும் லைட்டாக தூரிக்கிட்டே இருக்குது. மக்கள் வந்து ஆங்காங்கே வந்து கொண்டு இருக்கும் காட்சிகள் எல்லாமே வந்து நம்மளால் பார்க்க முடியுது.
மறவர் சமுதாயத்தினுடைய தேர் திருவிழா நடந்துட்டு இருக்கு. வேலாயுதம் பிள்ளை அவருடைய சார்பாக வந்துட்டு நாங்கள் எல்லாரும் வந்து கலந்துருக்கிறோம். வேலாயுதம் பிள்ளை வந்துட்டு என்னுடைய பாட்டனார். எங்கள் தாத்தா பேர் வந்து ஐயாசாமி பிள்ளை, என் பேர் முருகானந்தம். ஆமாம், நாங்கள் எல்லோரும் கலந்துருக்குறோம். இது என்னோட மகள், ரிலேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, சொந்தமெல்லாம் இங்கே இருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அதாவது நம்ம முத்தமிழ் மன்றம் எத்தனை வருஷமாக அந்தியூரில் செயல்பட்டு இருக்குது? இந்த பத்ராளியம்மன் கோயிலில் நம்ம நடத்துகிற நிகழ்ச்சி இது எத்தனாவது வருஷம்? 1985ஆம் ஆண்டு அரசு பள்ளியிலிருந்து 10ஆம் வகுப்பு தேர்வு முடிந்ததற்கு பிறகு நண்பர்களாக சேர்ந்து இந்த பத்ராளியம்மன் கோயில் திருவிழாவில் ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்த பொழுது இந்த முத்தமிழ் மன்றம் என்ற பெயரை நாங்கள் நிறுவினோம். அன்றைய தினத்திலிருந்து இந்த முத்தமிழ் மன்ற நிகழ்ச்சி இந்த திருக்கோயிலிலே விழா பந்தலில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வருடம் 38 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 41 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. அதில் ஒரு சில இடையிலே கொரோனா பீரியடில் மற்ற தேர்தல் சில சமயங்களில் அவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்ற காரணத்தால் நடைபெறாத சூழ்நிலையில் தொடர்ந்து 38 ஆண்டுகளுக்காக தமிழுக்காக ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியை இதுவரைக்கும் பட்டிமன்றம், வழக்காடு மன்றம் 2 நிகழ்ச்சிகள் மட்டும் நடத்தியிருக்கிறோம். அதுபோன்று பரதநாட்டிய நிகழ்ச்சிகளும் நடத்தியிருக்கின்றோம். இசை நிகழ்ச்சி என்ற வகையில் புல்லாங்குழல், நாதஸ்வரம் போன்ற நிகழ்ச்சிகளும், ஆன்மீக பாடல்கள் நிகழ்ச்சிகளும் இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் முத்தமிழ் மன்றத்தின் சார்பில் நடத்தியிருக்கிறோம். இது வரை ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். சரிங்க. அனைவருக்கும் வணக்கம். மிகச்சிறப்பான இந்த ஒரு வழக்காடு மன்றத்தில் மதன் பாரதி கோயம்புத்தூர்லேருந்து, அதே போல் திருப்பூர்லேருந்து புவனேஸ்வரி அவர்களும் ரொம்ப சிறப்பாக பங்கேற்றாங்க. இளைய தலைமுறை இனி வருங்காலத்தில் இவர்கள் தான் மேடை ஆள போகிறாங்க. இவர்கள் இன்னும் தரமாக வர்றதுக்கு இது போன்ற மேடைகள் தான் அவர்களுக்கு நல்ல வாய்ப்பை வழங்கணும். இனி வருகிற காலத்தில் மேடைகள் எல்லாமே இலக்கிய தரம் மிகுந்த ஒரு மேடைகளாக வரணும். அப்படின்னா இது மாதிரியான தலைமுறைகளை வருகின்றவர்களை வரவேற்கின்ற ஒரு தலைவர்கள் இனி உருவாகும். அதனால் அந்த மாதிரியான ஒரு அமைப்பாக இந்த முத்தமிழ் மன்றம், அந்தியூர் முத்தமிழ் மன்றம் மிகச்சிறப்பான ஒரு வழக்காடு மன்றத்தை, அதுவும் கண்ணதாசன் தலைப்பை ஒரு பொது மேடையிலே, ஒரு பத்ரகாளியம்மன் கோவிலிலே நடைபெறுகின்ற ஒரு பொது மேடையிலே இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை கொடுப்பதற்கே ஒரு தைரியம் வேணும். அதனால் அந்த நிகழ்ச்சி அமைப்பாளர்களையும் பாராட்டுகிறேன். அந்த தலைப்பிலே மிகச்சிறப்பாக பேசிய அந்த 2 உள்ளங்களையும் என் மனமாற நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சரி, அப்ப இறப்புனா என்ன? செத்து பார்த்து கல்யாணம்னா பண்ணி பார்த்து, அன்புனா செலுத்தி பார்த்து, நட்புனா பழகி பார்த்து. இந்த மனுஷனுக்கு கோபம் வந்துச்சு, கடவுள்கிட்ட பார்த்து கேட்டா ஒவ்வொன்றையும் அனுபவிச்சு பார்த்துதான் தெரியும்னா நீ இருக்குன்னா ஆண்டவன் சற்றே அழுகியில் நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான். கடவுள் தான் தலைப்பு. ஒரு இளைய தலைமுறை பேசுவதற்கு தயாராக இருக்கிறப்ப அதை ஊக்குவிப்பதற்காக மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வே, மாநில ஆத்மா மரணமேதாது மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், வீரத்தில் அது ஒன்று நீ விட்டு விட்டால் அவர்களின் மேனி வென்றுதான் தீரும். ஒரு நாள் என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணன் மனது கல்மணம் என்றோ காண்டீவம் நழுவவிட்டாய். மன்னனும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே. சொன்னவன் கண்ணன், கொள்பவன் கண்ணன், துணிந்து தர்மம் வாழ புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னார். அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும், தூற்றுவார் தூற்றலும், போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனை காட்டினான், கண்ணனை சாட்டி
நடத்தி கொடுத்த திருக்கோயிலுடைய நிர்வாக அலுவலர்களுக்கும் மற்றும் பணியாளர்களுக்கும் திருக்கோயிலுடைய பூசாரிகளுக்கும் இங்கே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த மைசெட் நிறுவனத்தாருக்கும் பந்தலமைப்பு கொடுத்த பந்தல் நிறுவனத்தாருக்கும் காவல்துறையினருக்கும் சுகாதார பணியாளர்களுக்கும் இங்கே வருகின்ற பொதுமக்களுக்கும் நண்பர்களுக்கும் முத்தமிழ் மன்றத்தை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த உறுப்பினர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் முத்தமிழ் மன்றத்தின் சார்பில் இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்து இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம்.